ஐ லவ் சுவெனீர். உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ், ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவெனீர். லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள், டி-ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவெனீர், லயானா 91 புல்வார்ட் ஸ்ட்ராஸ்போர்க், பாரிஸ் 10. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். BBC தமிழோசை ஆனந்தி சூரிய பிரகாசம் முதுமை காரணமாக லண்டன் நகரில் உள்ள சென்னெலியே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிப்ரவரி 21 காலமானார். இவர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் நாடக கலைஞராகவும் அறிவிப்பாளராகவும் ஊடக கலை பயணத்தை ஆரம்பித்தவர். 1970களில் புலம்பெயர்ந்தார். அப்பொழுது முதல் லண்டன் BBC தமிழோசையில் பகுதி நேர அறிவிப்பாளராகவும் பின்னர் நிரந்தரமாகவும் கடந்த 3 தசாப்தங்களாக பணியாற்றி வந்தார். இவர் நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவும் நேர்முகம் காண்பவராகவும் பணியாற்றினார். BBC தமிழோசையில் இருந்து 2005 ஓய்வு பெற்றார். தனது ஓய்வு நிலையில் பல்வேறு விடயங்களில் கவனம் செலுத்தி வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் உடல் உபாதைக்கு உள்ளாகினார். நீண்ட காலம் உடல் உபாதைகளுடன் போராடி வந்த நிலையில் 21 வெள்ளிக்கிழமை மாலை லண்டனில் உயிரிழந்தார். உண்மையில் அது நாங்கள் இவ்வளோ வெரி லக்கி. ஏண்டா புத்தகம் நல்லா இருக்கும், உள்ளுக்குள்ளே பார்த்தா எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள். நான் மறந்து போன எத்தனையோ பேரை இந்த புத்தகத்துக்களை கண்டிருக்கிறேன். புத்தகத்தில் என்ன ராஜேஸ்வரி சண்முகம், நிறைய பேர் என்ன இங்கே பாருங்க, கோகிலா, சுபத்ரா ரெண்டு எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேன். எத்தனையோ பேரை எனக்கு நினைவுபடுத்தி இருக்கு இந்த புத்தகம். அதுக்காக நன்றி. நல்லதே. ஆனந்தே சூரிய பிரகாசம் அவர்கள் மிக நீண்ட வரலாற்றை கொண்டவர். அவர் ஒலிபரப்பு துறையிலே ஆற்றிக் கொண்டிருந்த பணி என்பது என்றுமே மறக்க முடியாதது. ஈழத்தமிழ் மக்கள் நெஞ்சங்களில் நிலை பெற்றிருக்கின்ற ஓர் ஒலிபரப்பாளர். ஒப்பற்ற தலைவனை நேரடியாக சந்தித்து அவரிடத்தில் பேட்டி, அதாவது செவ்வி கண்டு அதனை BBC தமிழோசையில் ஒலிபரப்பிய பெருமைக்குரிய எங்கள் தாய், ஒலிபரப்பு துறையின் தாய் ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பரிசில் திரையிடப்பட்ட சதா பிரணவன் இயக்கத்தில் வெளியான IBC தமிழ் கந்தையா பாஸ்கரன் தயாரிப்பான ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே திரைப்படம் UGC சினி சித்தே ரொனி திரையரங்கில் பிப்ரவரி 22 மாலை காண்பிக்கப்பட்டது. திரையரங்கம் நிறைந்த ரசிகர்களுடன் ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே திரையிடப்பட்டது. திரைப்படம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து கொண்டது. கதை, திரைக்கதை, ஒளிப்பதிவு, நடிகர்களின் நடிப்பு என்பன சிறப்பாக அமைந்திருந்ததை அகரன், மாணி நாகேஷ், வாசுதேவன் ஆகியோர் தங்கள் கருத்துக்களாக முன்வைத்தார்கள். ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே உலகெங்கும் திரையிடப்பட வேண்டிய திரைப்படம் என்பதை அங்கு திரண்டிருந்த ரசிகர்களும் எடுத்து கூறினார்கள். அவருடைய அழைப்பை ஏற்று வந்திருப்பவர்கள் நீங்கள். குணபாலன் அவர்கள் சொன்னது போல 1000 பேர் உள்ள திரையரங்கிலே இந்த திரைப்படத்தை காண்பிக்க வேண்டும். அதற்கான பணிகளை சதா பிரணவன் அவர்களே நீங்கள் தைரியமாக மேற்கொள்ளுங்கள். தடை விதிப்பதற்கு யாருமே இல்லை, சான்றுகள் இருக்கின்றன. ஆகவே நாம் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு வர்த்தகர்கள் கை கொடுக்க காத்திருக்கின்றார்கள். அந்த தைரியத்தோடு நீங்கள் தொடர வேண்டும் என்று உங்களை மிக அன்பாக கேட்டு, வாருங்கள், பேசுங்கள் என்று அழைக்கின்றோம். எல்லோருக்கும் அன்பு வணக்கங்கள்.
எனக்கு வந்து வடிவாக அந்த மேடையில் கதைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஆனாலும் கதைக்கத்தான் வேணும். வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. கருத்துக்கள் சொன்ன அனைவருக்கும் மிக்க நன்றி. அகரண்ண, வாசவண்ண, ஐசண்ண, குணமாலண்ண மற்றது எல்லாருக்குமே. இந்த படம் ஊர்றதில்லை, இந்த தயக்கம் இல்லை. ஆனால் இது அந்த ஒரு படைப்பாளியே தன்னுடைய படத்தை கூவி கூவி விற்று அழைக்கிறதுல எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. அது சரியான கஷ்டமான ஒரு வேலை. அந்த வேலையை என்னால் முழுமையாக செய்ய முடியாது. அது ஒரு விதத்திலே வெக்கமாகவும் இருக்கும் எனக்கு. அது என்னுடைய தனி சுபாவம். அதனால தான் அந்த தயக்கமே தவிர பயம் கிடையாது. இடையிட்டு பேசுவதற்கு தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். சில பணிகள் செய்கின்ற பொழுது சிலவற்றை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அதாவது இந்த திரைப்படத்துறை என்பது தமிழகத்தை போன்றோ அல்லது வேறு நாடுகளை போன்றோ இருந்தால் திரைப்படத்தை தயாரித்து விட்டு விநியோகிப்பவரிடம் கொடுத்து விடலாம். இங்கே விநியோகஸ்தர்கள் இல்லை, நாங்கள் தான் எல்லாம் செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் தொடங்குங்கள், நாங்கள் பின்னால் வருகின்றோம். எத்தனையோ பேர் வருவார்கள். நன்றி அண்ணா, நன்றி நன்றி நன்றி. ஆனா அதான் விஷயம். இப்ப படத்துக்கு வந்தா இந்த படம் உருவாகிறதுக்கு முதல் காரணமா இருந்தது நான் சார்ந்த என்னுடைய குழு அவதாரம் கிரியேஷன். கோடிஸ் கேட்னு சொல்லி ஒரு குறும்படம் செய்திருந்தாங்க. அதன் நீட்சியாக அது குறும்படம் ஐபிசி தமிழ் குறும்பட பட்டியலில் வந்ததன் ஊடாக இந்த படம் தயாரிக்கிறதுக்கான தயாரிச்சிருந்தார் பாஸ்கரன் கந்தையா அண்ணன் அவர்கள். இந்த படம் அவருக்கு உண்மையிலேயே பெரிய ஒரு நன்றி சொல்ல வேண்டி இருக்குது. என்னன்னு சொன்னா இப்ப இல்லை, இந்த படம் தயாரிக்கப்பட்ட காலத்துல ஒரு மிகப்பெரிய மென்டல் சப்போர்ட்டா இருந்தார். சரிடாப்பா நீ என்னென்னாலும் செய், இது உன்னுடையதுன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது அப்பைக்குள்ள. இந்த படத்துல என்னோட வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி ஓகே, இப்ப நாம ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிறோம். அந்த ஓட்டத்துல வந்து நாம ஓரளவுக்கு அறியப்படுறோம். இதுல இருந்து அடுத்ததுக்கு ஏதாவது செய்யணும், மூட்டி மோதணும், போகணும்னு சொல்லி இருக்கேக்களை வந்து நான் எடுத்த முடிவு. அது ஒரு 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 நம்மளோட வட்டத்திலிருந்து அடுத்தது போறதுக்கு அப்பேக்குள்ள என்னோட வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி நாங்க இந்த 10 வருஷம், இந்த கடந்த 10 வருஷத்துக்கும் முதல் 10 வருஷத்துக்கு வந்து இங்க ஒரு குறும்பட போட்டிகள் அது எழுதுன்னு சொல்லி கணக்கு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. அதுல வந்து வாஸ்கி மன்மதன் அண்ட் ராணி ப்ரொடக்ஷன், ரோபர்டன் அண்ட் அகரம் ப்ரொடக்ஷன், அகேனம் ப்ரொடக்ஷன், சுக்கா பிரேம் ரோடு கொஞ்சம் லேட்டா இருந்தாலும் ஆரம்பத்தில் நிறைய மின்படிமங்கள் ஊடாக வந்து ஐவிஜனா. அப்போ அந்த ஒரு 20 வருஷத்து தொடக்கத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே பயங்கர போட்டியாளர்கள். அந்த காலகட்டத்தில் கணக்கு படைப்புகள் வந்து இருந்தது. ஆளையால் வந்து ஒரு இனி எதிரிகள் படைப்பு ரீதியாக. இந்த படம் வருகிறது ஒரு குறும்படத்திலிருந்து ஒரு பெரிய படங்கள் நோக்கி நகர போறோம் சொல்லிக்கல வந்து நான் ஐவிஜனாவை தான் கேட்டேன், மச்சான் வா என்னோட பக்கத்துல வான்னு சொன்னேன். வேலையை விட்டுட்டு என்னோட வந்து நின்றவன் அசிஸ்டன்ட், எனக்கு துணையா வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி பாஸ்கி வந்து நின்றவன் செய்வோம் மச்சான்னு சொல்லி. விஜிதன் சொக்கா மற்றது எந்த டீமை பற்றி காய்க்கல, அவதாரம் கிரியேஷனை பற்றி காய்க்கல, அது நாங்கள். அப்படி இருக்கல இப்போ சோபாசக்தி என்னோட இந்த படம் என்ன தெரிவு செய்கிறோம்னு சொன்னா அவற்ற கதை எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கதையை படமாக்குவோம்னு சொல்லிட்டு நாங்க நடிகர்கள் கூட விவரையா இருந்தா இந்த பாத்திரத்துக்கு அவரை தாண்டி அவர் சரியா அடாப்ட் ஆவார்ன்றது எனக்கு முதலாவது ஒரு இதா இருந்தது. அவருக்கு தேவை இருக்கையில் அப்பைக்குள்ள வந்து என்னோட படம் செய்யணும்னு சொல்லி எனக்கு தான் தேவையா இருந்தது. தீபன் அது இதுன்னு சொல்லி அவர் பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் அது எல்லாத்தையும் கண்டுட்டு வந்து நிக்கிற அந்த டைம்ல வந்து நான் அண்ணன் இந்த படத்துல இப்படி வாங்க நடிகன்னு சொன்னேன். இல்ல அப்படி கதை வேணும் இடத்துக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனா நான் கேட்டேன், சரி ஓகே நான் செய்கிறேன் சொல்லி வந்தவர். எனக்குத்தான் அவர் தேவைப்பட்டார், நான் தான் அவரை பயன்படுத்தி கொண்டேன். அவருக்கு நான் தேவைப்பட்டிருக்கேன். அதை விட்டு சோபசக்தி அன்னைக்கு மிகப்பெரிய நன்றி. மற்றது இந்த படத்தின் இங்கத்திய தயாரிப்பு, இந்த படம் தயாரிப்புன்றது ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம். அதுக்கு வந்து சரியான பலமான ஒரு பேக்ல வேலை செய்யக்கூடிய சரியான ஆட்கள் நமக்கு அமையணும். அப்படி எனக்கு அமைஞ்சதுதான் ஜோவான், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா எனக்கு இங்க வேலை செஞ்சவர்.
அவர் கூட தான் கன விஷயங்கள் இங்கே ஷூட்டிங் லைசன்ஸ்களாக இருக்கட்டும் அதெல்லாம் இருக்கட்டும் எதுவான்னு சொன்னாலும் கன விஷயங்களை அவர் கூட பெற்றுக்கொண்டேன். மற்றது வேறு என்ன வந்திருக்கிறவங்க எல்லோருக்கும் நன்றி. எனக்கு ஏதோ கதை கொண்டு போட்டி இருந்துச்சு, அதை நான் இடையில விட்டுருப்பேன் நினைக்கிறேன். ஐவி ஜனாட்ட லாட்சி ஓய்யா எல்லாருக்கும் நன்றிங்க. ஐவி ஜனாட்ட சொன்னது ஒன்றுதான், இந்த படத்துக்கு எனக்கு அசிஸ்டண்டாக வேலை செய்யன்னு சொல்லி செய்தான். அவர் சொன்னது, நான் சொன்னது வந்து நீ படம் செய்யக்கல வந்து உனக்கு ஒரு எடுபடியா ஒரு 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 அசிஸ்டண்டா துணையா நிற்பேன்னு சொல்லி எனக்கு அவர் வேலை செஞ்ச ஒரு படத்தை முதல் காட்சி மாதிரி உண்டை காட்டி இருக்கிற மண்டைக்கு அவர் செய்ய வேண்டிய ஒரு படத்துக்கு நான் காத்திருக்கிறேன். நன்றி எல்லாருக்கும். இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் SAS லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. வாரம் தோறும் மரக்கறி வகைகள், வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட SAS லங்கா எக்ஸ்பிரஸ் 16 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குழுக்கள்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டின் உயர்வான விவசாய கண்காட்சி பாரிஸில் 22ஆம் தேதி ஆரம்பித்துள்ளது. எமனுவல் மேக்ரோன், விவசாய துறை அமைச்சர் அன்னி ஜொனிவா ஆகியோர் கலந்து கொண்டார்கள். பாரிஸில் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி முதல் மார்ச் 2ஆம் தேதி வரை சர்வதேச விவசாய கண்காட்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி விவசாய துறையில் ஈடுபாடு கொண்டவர்களையும் தொழில்துறை விவசாயிகளையும் ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. இந்த கண்காட்சியில் கால்நடை வளர்ப்பு, பிராந்திய உணவுப் பொருட்கள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நிலையான விவசாய நடைமுறைகள் ஆகியன காட்சிப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டு முதல் முறையாக மொரோக்கோ நாடு கௌரவ அழைப்பாளராக கலந்து கொள்கின்றது. இது பிரான்ஸ், மொரோக்கோ நாடுகளுக்கு இடையேயான விவசாய ஒத்துழைப்பை வலியுறுத்துகிறது. குறிப்பாக நீர் மேலாண்மை மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறன் போன்றவை உள்ளடங்குகின்றன. இந்த கண்காட்சியில் சுமார் 4000 விலங்குகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு பிரெஞ்சு, உலகின் பிற பகுதிகளில் இருந்து வரும் பிராந்திய உணவுப் பொருட்களை சுவைக்கலாம் எனவும் அறிவித்தல் வெளியாகியுள்ளது. விவசாய துறையில் ஏற்படும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து விவாதிக்க கருத்தரங்குகள் மற்றும் செயலாக்க அமர்வுகளும் நடைபெறுகின்றன. உணவே ஓர் ஆயுதமாக நாளை உலகில் மாறக்கூடும் என்பதை மறுப்பதற்கில்லை என்று பாரிஸின் விவசாய கண்காட்சியில் கலந்து கொண்ட பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தெரிவித்திருக்கிறார். பிரான்சில் 61வது ஆண்டாக நடைபெறும் விவசாய கண்காட்சியினை குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் திறந்து வைத்திருந்தார். இதன் போதே எமனுவல் மேக்ரோன் உணவு தொடர்பான கருத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக விவசாய உலகத்தினால் உணவு பல நாடுகளுக்கு ஆயுதமாக மாறக்கூடும். கடந்த ஆண்டு நெருக்கடி, பதற்றம் நிறைந்த காலமாக இருந்தது. குறிப்பாக விவசாயிகளுக்கு மிகவும் கடினமான காலமாக இருந்தது என்றும் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் தெரிவித்திருந்தார். விவசாயிகளுக்கு எதிரான கருத்தையும் அவர் வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. போராட்டங்களை மறுதளித்தார். உணவு கொள்ளைகளையோ அல்லது விவசாய ஒப்பந்தங்களையோ விவசாயிகள் முடிவு செய்ய முடியாது. ஐரோப்பிய ஒப்பந்தங்களை பின்பற்ற வேண்டும். புவிசார் பொருளாதாரத்தின் காலத்தில் இருக்கின்றோம் என்பதையும் அவர் உணர்த்தினார்.
உணவை ஆயுதமாக மாற்றி போராட்டங்கள் நடந்துள்ளன. இது முறையானது அல்ல. நாளை பிரெஞ்சு உற்பத்தியை ஊக்குவிக்க ஆவண செய்யப்பட வேண்டும் என்றும் எமனுவல் மேக்ரோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரான்ஸ் மூலவுஸ் நகரில் கத்திக்குத்து தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. இதில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். பிப்ரவரி 22 சனிக்கிழமை பிற்பகல் இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மூடிய சந்தை பகுதியொன்றில் வைத்து ஆயுததாரி ஒருவர் கத்தியால் கூட்டத்தினரே சரேமாரியாக தாக்கியதிலேயே ஒருவர் பலியாகியுள்ளார். மேலும் 2 காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதல் மூலவுஸில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரான்சில் நடந்த கத்திக்குத்து தாக்குதலை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ இஸ்லாமிய தீவிரவாதம் என குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்சின் கிழக்கு மூலவுஸ் நகரில் நிகழ்ந்த தாக்குதல் தொடர்பாக 37 வயதுடைய அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் தொடர்பாக பிரான்சின் தேச துரோக எதிர்ப்பு வழக்குரைஞர் அலுவலகம் விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. பிரான்ஸ் அரசு தீவிர அச்சுறுத்தல்களுக்கு எதிராக முழு உறுதியுடன் செயல்படும் என்று மேக்ரோ தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ருத்தையோ தாக்குதல் நடைபெற்ற இடத்திற்கு நேரடியாக விஜயம் செய்து அங்கு நிகழ்ந்த விடயங்களை நேரடியாக பார்வையிட்டுள்ளார். வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். உங்கள் அழகை மெருகூட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் 195 ஒரு ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில். பிரான்ஸ் வடமேற்கு பகுதியில் ஆயுததாரி ஒருவர் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியாகியுள்ளார். பிரான்சின் வடமேற்கு பகுதியான நோயல்-சு-விலான் எனும் நகர் பகுதியில் இந்த சம்பவம் பிப்ரவரி 21 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 3:30 நிகழ்ந்துள்ளது. வீதியில் நபர் ஒருவர் கத்தியொன்றை வைத்துக் கொண்டு பெண்ணொருவரை மிரட்டியுள்ளார். அந்த பெண்ணுடன் அவரின் 3, 4, 6 வயதுடைய குழந்தைகளும் இருந்தார்கள். சம்பவ இடத்திற்கு போலீசார் அழைக்கப்பட்டனர். பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. ஆயுததாரி கத்தியை கைவிடுமாறு பணிக்கப்பட்டார். ஆனால் குறிப்பிட்ட ஆயுததாரி அதனை மறுத்து பெண்ணை தாக்க முற்பட்டார். இதனை தொடர்ந்து போலீசார் ஆயுததாரி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த நபர் சம்பவ இடத்திலேயே பலியானார். குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அறிவிக்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாட்டின் குற்றவாளி ருமேனியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த குற்றவாளி பிரான்சில் நடந்த பல குற்றங்களில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகிறார். ருமேனிய அதிகாரிகள் இவரை கைது செய்து பிரான்ஸ் நாட்டிடம் ஒப்படைத்துள்ளனர். இவர் பிரான்சில் நிகழ்ந்த பல கொலைகள், கொள்ளைகள், போதைப் பொருள் கடத்தல் போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இவரை கைது செய்வதற்கு பிரான்ஸ், ருமேனிய அதிகாரிகள் இணைந்து பல மாதங்களாக நடத்திய விசாரணைகளின் பின்னர்தான் இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் ஒரு சர்வதேச குற்றவாளி என்று கூறப்படுகிறது. இவர் பல நாடுகளில் குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றது.
உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் விடி கேஷ் அண்ட் கேரி, லா ஷப்பல்.